ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள 5 மார்க் கொஸ்டின். அயன் எலக்ட்ரான் மெத்தட், அயனி எலக்ட்ரான் முறையை பயன்படுத்தி ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் இதில் உள்ளதை நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல வந்துட்டு இது எப்படி பிரியும்? கே பிளஸ்ன்னு பிரியும். அப்போ எம் இது பிளஸ்ன்னு பிரிஞ்சுச்சுன்னா இது மைனஸ்ன்னு பிரியணுமா? ஸோ அப்போ இதுல இருந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன எழுத தெரியணும் அப்படின்னு பார்த்தோன்னா அரை வினைகள் எழுத தெரியணும். அதாவது ஹாஃப் ரியாக்ஷன். ஸோ அப்போ இது எப்படி பிரியும்? Mn O4 மைனஸா பிரியுது. ஓகேவா? அதே மாதிரி இதை பார்த்தோம்னா SO4 2 மைனஸா பிரியும். அப்போ இது எப்படி பிரியும்? Fe 2 பிளஸா பிரியும். 2 மைனஸ்னா 2 பிளஸ், அப்படின்னா தானே நியூட்ரல் ஆகும். ஓகேவா? இப்போ இது H2SO4 அமிலம்னா நீர்ல எதை தரும்? H பிளஸ் தருமா? ஸோ H பிளஸ் அயனிகளை தருது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் சைட்ல, இப்போ லெஃப்ட் சைட்ல உள்ளதுல இது எப்படி அயனிகளா பிரியுதுங்கிறத நான் எடுத்து எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் இதுல இருந்து தனித்தனியா எடுத்து எழுதணும் அரை வினைகள். இப்போ இங்க MnSO4 அப்ப இது எப்படி பிரியும்? இது 2 மைனஸ், அப்போ இது 2 பிளஸ், Mn 2 பிளஸ். K2SO4 இதுல என்னது? இது எழுத தேவையில்லை. இந்த இதுல 3 மட்டும் எடுத்தா போதும். Fe2SO4 இங்க Fe2 பிளஸ் எடுத்திருக்கனா, ஸோ இது அந்த சைட்ல என்ன நிலையில இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டோம்னா போதும். இப்போ அதை கண்டுபிடிப்போமா? Fe2SO4 த்ரைஸ். இதுல Fe என்ன ஆக்சிஜனேஷன் நிலையில இருக்குன்னு தானே ரைட் சைட்ல போடணும். ஸோ அப்போ அது ஆக்சிஜனேஷன் நிலையை கண்டுபிடிப்போமா? ஸோ Fe2 அப்போ 2xன்னு எடுத்துக்கணும். பிளஸ் இந்த 3ங்கிறது இந்த ரெண்டுக்குமே காமனா உள்ளது. எஸ் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ் 6 பிளஸ் இது 4 3s 12, ஆக்சிஜனுக்கு -2 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும்? 2x பிளஸ் 18 minus 24 equal to 0. அப்போ 2x minus 6 equal to 0. 2x equal to என்ன வந்துரும்? 6 by plus 6. இப்போ எனக்கு x வேணும்னா plus 6 divided by 2. அப்போ என்ன வந்துரும்? plus 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. யாரு? ரைட் சைட்ல இந்த அயன் Feங்கிறது என்ன ஸ்டேட்ல இருக்கு? plus 3 ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? Fe என்ன ஸ்டேட்ல இருந்திருக்கு? Fe 3 பிளஸ் ஸ்டேட்ல இருந்திருக்கு. பிளஸ் அந்த வாட்டர் மாலிகுலை அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகேவா? லெஃப்ட் சைட்ல நம்ம யாருக்கெல்லாம் பார்த்துருக்கோமோ அதே ஆளுக்கெல்லாம் ரைட் சைட்ல பார்க்குறோம். Mnக்கு இங்க பார்த்துருக்கோம், அதனால அதே Mnக்கு பார்த்துருக்கோம். Fe2 பிளஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதே Fe ரைட் சைட்ல என்னவா சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்துருக்கோம். H பிளஸ் எடுத்திருக்கோம். ஸோ H வரக்கூடிய ஒரு ஆள் யார் அங்க இருக்கு? வாட்டர் மாலிகுல். ஸோ அதை எடுத்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இதுல யார் ஆக்சிஜனேஷன் அடைஞ்சிருக்கா ஒடுக்கம் அடைஞ்சிருக்கா நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ MnO4 மைனஸ், ரைட் சைட்ல Mn2 பிளஸா இருக்கு. அப்போ லெஃப்ட் சைட்ல Mnோட ஆக்சிஜனேஷன் நிலை என்னன்னு கண்டுபிடிப்போமா? ஸோ எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு -2 ஈக்குவல் டு மேல இருக்கக்கூடிய சார்ஜ் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கணுமா? ஸோ -1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 -8, அப்போ பிளஸ் 8ன்னு வருமா? அப்போ என்ன ஸ்டேட்ல இருக்கு? பிளஸ் 7 ஸ்டேட்ல இருக்கு. Mn என்ன ஸ்டேட்ல இருக்கு? பிளஸ் 7. ரைட் சைட்ல 2 பிளஸ் மாதிரி இருக்கு. Fe2 பிளஸ், ரைட் சைட்ல Fe3 பிளஸ் மாதிரி இருக்கு. அப்ப அந்த ஆக்சிஜனேஷன் நிலையை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது? யார் ஆக்சிஜனேஷன் ஒடுக்கம்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அதாவது பிளஸ் 7 என்னவா மாறி இருக்கு? பிளஸ் 2 நம்பர் என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. அப்ப இது என்னது? ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு. அதாவது ரிடக்ஷன். இது Fe2 பிளஸ் Fe3 பிளஸா மாறி இருக்கு. நம்பர் என்ன இருக்கு? அதிகமாயிருக்கு. ஆக்சிஜனேஷன் எண் அதிகமாயிருக்கிறதுனால இது ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனதுனால இது என்னது? ஆக்சிடேஷன். அதாவது ஆக்சிஜன் நேச்சம் அடைஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்துட்டு அயனிகளா பிரிச்சு எழுத தெரியணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம்? யார் யாரு என்னென்ன ஆக்சிஜனேஷன் நிலையில இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதை எழுதிக்கிறோம். இப்போ இதை தனித்தனியா ஒவ்வொருத்தா எடுத்துக்க போறேன். இப்போ Mn இருக்கிறத ஒரு ரியாக்ஷன் எழுத போறேன். அதை தான் அரை வினைன்னு சொல்லுவோம். MnO4 மைனஸா இருக்கிறது Mn2 பிளஸா மாறி இருக்கு. இது ஒரு ரியாக்ஷனா? அது மாதிரி Fe2 பிளஸா இருக்கிறது என்னவா மாறி இருக்கு? Fe3 பிளஸா மாறி இருக்கு. இப்போ இது பிளஸ் 7 ஸ்டேட்ல இருக்கு, அப்படிதானே? பிளஸ் 2 மாறுது. அப்போ பிளஸ் 7 பிளஸ் 2 மாறணும்னா இங்க என்ன நடந்திருக்கணும்? அதாவது ஒடுக்கம். பொதுவா ஒடுக்கம்னாலே எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டாதானே ஒடுக்கம். ரிடக்ஷன் மீன்ஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தானே. அப்போ
+7 +2 மாறினா -5 போட்டாதுன்னா 2 எலக்ட்ரான் அதாவது +2ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜா, அப்ப நம்ம என்ன பண்றோம், இதுல 5 எலக்ட்ரானை சேர்க்கிறோம். சேர்த்தாதான் +7 -5 =+2ன்னு வந்திருக்கும். புரியுதா? இது ரிடக்ஷனுக்கு. அடுத்த ஹாஃப் ரியாக்ஷன் Fe2 Fe3 மாறி இருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சிடேஷன் ஆக்சிஜனேச்சம்னா எலக்ட்ரானை இழக்கணும். அப்போ 3 அதாவது 2 3 மாறி இருக்கு. என்ன அர்த்தம், ஒரு எலக்ட்ரானை இழந்திருக்கு. அதான் ரைட் சைட்ல போடணும். கெயின்னா லெஃப்ட் சைட்ல அதை ஆட் பண்ணி போடணும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இழக்குதுன்னா ரைட் சைட்ல போடணும். புரியுதா? ஸோ நான் இப்போ இதை என்ன வச்சுக்கிறேன், ஈக்குவேஷன் இதை 1, ஈக்குவேஷன் 1 இதை 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரெண்டுலையும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையை சமப்படுத்தணும். இங்க 5 எலக்ட்ரான் இருக்கு, இங்க 1 எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ 1 5ஆ மாத்தணும். என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 1 5ஆல பெருக்கணும். பெருக்குனா 5ஆ மாறிடுமா? ஸோ அப்போ அது என்ன ஆயிரும், 5 Fe2 gives 5 Fe3 plus 5 எலக்ட்ரான். இதை எப்படி மாத்தி வச்சுக்கிறேன். இப்ப இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, இப்போ இங்க வாட்டர் மாலிகுல் இருக்கா, இப்போ பார்த்தோன்னா இந்த ஈக்குவேஷன்ல MnO4- பிளஸ் 5 எலக்ட்ரான் இருக்கு, gives Mn2+. இப்போ இதை சமப்படுத்துறதுக்கு நம்ம 5 எலக்ட்ரான் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இதுல இங்கிட்ட என்னதும் இருக்கு, இன்னும் H+ இருக்கு, வாட்டர் இருக்கு, அதுவும் இது கூட தான் வருது. ஸோ H+ பிளஸ் வாட்டர். இப்போ எத்தனை H+ இருக்கு, அது இங்க ஆக்சிஜனை பாருங்க, 4 ஆக்சிஜன் இருக்கு லெஃப்ட் சைட்ல. ரைட் சைட்ல ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 4 ஆக்சிஜன் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல எத்தனை ஆக்சிஜன் இருக்கு, ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. ஸோ அப்போ அதை என்ன பண்ணோம், 4 × H2O 4ஆல பெருக்குனா ஆக்சிஜனோட எண்ணிக்கை சமமாயிருமா? ஸோ அதை சமப்படுத்துறோம். ஓகேவா? ஸோ அப்போ அதை சமப்படுத்தணும்னா என்ன வரும், MnO4 plus 5 எலக்ட்ரான் plus H+ gives Mn2+ plus 4 H2O. இப்போ 4 H2Oன்னு வரும்போது ஆக்சிஜன் சமமாயிருச்சு. ஆனா ஹைட்ரஜன் ரைட் சைட்ல எத்தனை இருக்கு, 8 இருக்கு. 4 2 8 இருக்கு. லெஃப்ட் சைட்ல 1 1 தான் இருக்கு. அப்போ 8ஆல பெருக்கணுமா? ஸோ அப்போ என்ன வந்துடும், இந்த இதுல 8 × H+. ஓகேவா? ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது, MnO4- plus 5 எலக்ட்ரான் plus 8 H+ gives Mn2+ plus 4 H2O. இப்போ எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கா? புரியுதா? 4 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் வந்துருச்சு, 8 ஹைட்ரஜன் வந்துருச்சு. இப்போ ஈக்குவேஷன் 1ல எலக்ட்ரானோட எண்ணிக்கை நம்ம சமமாயிருச்சா? அப்போ இது என்ன, ஈக்குவேஷன் 1 என்னது, 5 Fe+2+ gives 5 Fe3+ plus 5 எலக்ட்ரான். இது ஓவரால் ரியாக்ஷன் எழுத போறோம். ஓவரால் ரியாக்ஷன் போது எது எது சமமா இருக்கும், லெஃப்ட் ரைட்டு ஒன்று போல இருக்கிறது கேன்சல் ஆயிரும். அப்போ லெஃப்ட் சைடில் என்னெல்லாம் இருக்கு, 5 எலக்ட்ரான், ரைட் சைடில் ஒரு 5 எலக்ட்ரான். அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். மிச்சது ஏதாவது கேன்சல் ஆகிறதுக்கு இருக்கா, லெஃப்ட் ரைட்டு ஒன்று போல இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மற்றதை அப்படியே சேர்த்து எழுதலாம். அப்போ என்னெல்லாம் இருக்கு, MnO4- plus 8 H+. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எது இருக்கு, இதுல லெஃப்ட் சைட்ல 5 Fe2+ இருக்கு, gives ரைட் சைட்ல என்னெல்லாம் இருக்கு, அப்போ Mn2+ plus 4 H2O plus 5 Fe3+. அவ்வளவுதான், ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி எழுதிட்டோம். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல இருந்துட்டு எப்படி அயனிகள் பிரிஞ்சியும் அப்படிங்கறது லெஃப்ட் ரைட்டு பிரியறத நம்ம எழுதுறோம். இது மக்கப் பண்ணலாம் தேவையில்லை, எப்படி பிரியுது, ஒரு இது மைனஸ்னா இன்னொரு ஆள் பிளஸ்ன்னு பிரியும். ஓகேவா? இந்த ஆள் 2 மைனஸ்னா இந்த 2 + பிரியும். ஆசிட்னா H+ தான் கொடுக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு. ஓகேவா? அப்படி எடுத்து எழுதிடும். அடுத்து அதுல இருந்து ஆக்சிஜனேச்சம் யார் எடுக்கா, ஒடுக்கம் யார் அடைகிறா அப்படின்னா ஆக்சிஜனேச்சம் என்ன கண்டுபிடிச்சு எழுதுறோம். அடுத்து அதை இதையே பிரிச்சு 2 ஈக்குவேஷனா அரை வினைகளா எழுதுறோம். Fe இருக்கிறத தனியா, Mn இருக்கிறத தனியா எடுத்து எழுதுறோம். எழுதிட்டு எலக்ட்ரானோட எண்ணிக்கையை சமப்படுத்துறோம். மற்றது ஏதாவது அயனிகள் அதுல இருக்கிறத
அணுக்களை சமப்படுத்தணும்னா ப்ராப்பரான நம்பர்னால பெருக்கி அதை சமப்படுத்தி வச்சுட்டு அடுத்து ஓவரால் ரியாக்ஷன் ரெண்டையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்ல ஒன்று போல இருக்கிறது என்ன ஆயிருது, கேன்சல் ஆயிருது. அடுத்து ஃபைனல் ஈக்குவேஷன் ஓவரால் ரியாக்ஷன் வந்துருது. ஓகேவா, இது 5 மார்க் இருக்குது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.